ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்துட்டு நம்ம உத்தரப்பிரதேசிலங்க பிரயாக்ராஜ்ங்கிற ஊரில் இருக்கோம். சிவகாசிலேருந்து பட்டாசு எடுத்துகிட்டு வந்துட்டுங்க அன்லோடு பண்ணிவிட்டு நம்ம கூட 14 அண்ணன் ஒருத்தர் வந்தாருங்க. 2 பேர் எல்லாம் ஸ்பாட்டுக்கு அங்கங்கே வந்துட்டோம். இப்போ என்னன்னாங்க, இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம இந்த பிரயாக்ராஜ் கோயில் போய் பார்க்க போகிறோங்க. கங்கா, யமுனா, சரஸ்வதி அந்த 3 ஆறு சேர இடம் இல்லைங்க, திரிவேணி சங்கம். அது போகலான்ட்டு இருக்கோம். நான் மட்டும் தாங்க போகிறேன். ஏன்னா இப்போ வண்டியில் வந்து இங்கே சேஃப் இல்லைங்க. வண்டி வந்து தனியாக ரோட்டில் நிற்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் அப்பா வண்டியில் இருந்தாருன்னா நம்ம ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரங்க ஆட்டோவில் ஏறி போயிட்டு அங்கே போயிட்டுங்க சாமி கும்பிட்டு வந்துடலாம். இது எல்லாமே நான் இப்போ போகும்போதுங்க ஆட்டோவில் போகிறது, யமுனா ஆறு, கங்கா ஆறு, அது சேர்ற இடம், சரஸ்வதி, இது 3 சேர்ற இடம்லாம் பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு இங்கே என்னென்ன கவர் பண்ண முடியுமோங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்படி நான் காட்டுறேன். அடுத்தது எங்கே அன்லோடு பண்ணி இங்கே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுங்க எங்கே லோடு ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். யூபியில் ஏற்ற போகிறோமா இல்லை எம்டி போகிறோமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க. லோடு இறக்கி முடிக்க போகிறாங்கப்பா. உள்ளே கேட்டிங்களா? ஆட்டோ வச்சிருக்காரா? எப்படி ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் இறக்கிட்டோம்னா அப்புறம் அவர் என்ன ஆட்டோ வச்சிருக்காராமா, அது சாட்சி ஜாப் அப்படிங்கிற அப்படி. சரி, அப்போ அவர் கூட போனோம். நீங்கள் நம்ம பாதுகாப்பாக இருக்கும். போயிட்டு அப்படியே வெளியே நின்று அப்படியே எல்லாம் பார்த்து சாமி கும்பிட்டு அந்த 6 சேர இடத்த மட்டும் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துடுறாங்கப்பா. நீங்கள் எங்கள் வண்டியிலே இருங்கப்பா. ஏன்னா ஒருத்தர் வண்டியில் இருக்கணும். வண்டியில் இருக்கணும். திடீர்னு ஏதாவது நாளைக்கு வந்து நான் பார்த்து நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்ட்டுருவாங்க. நம்ம வேணா மறுபடியும் ஒரு நாள் இப்போ ஊர்லேருந்து பிளான் பண்ணி ட்ரெயின் ஏறி வந்துடுவோம். அவ்வளோதான். வாங்க, திரிவேணி சங்கம் கிளம்பலாம். நம்ம கூட வந்து லோடு இருக்கிற அண்ணனே வந்து கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னாருங்க. ஆட்டோவில் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே சுற்றி காமிச்சிட்டு மறுபடியும் கூப்பிட்டு வந்து விட்டுருவாரு. ஆட்டோ ஏரியாச்சுங்க. பின்னாடி சீட் தாங்க இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஆட்டோவில் மட்டும் இங்கே ஒரு ஆட்டோவுக்கு 10 பேர் 15 பேர் கூட ஏற்றிட்டு வந்துட்டுருக்குங்க விட்டா. இந்த பின்னாடி இதுக்கு பார்த்தீங்களா இடம், இதெல்லாம் இந்த கும்பமேளம் அப்போ அவ்வளோ பிளாக்காமாங்க, இன்ச்சு தான் நகரிச்சாமா. அதே மாதிரி இந்த டிஜே போட்டு வண்டி வந்துட்டுருக்கு பாருங்க. வழியில் எல்லா பாட்டு தாங்க போட்டு போயிட்டுருக்காங்க. இதாங்க அந்த யமுனா ஆறு போய் அங்கே கலக்கும் பார்த்தீங்களா, கங்கா ஆறு, அங்கே போய் பார்ப்போம். இது இந்த பிரிட்ஜ் வந்துட்டுங்க தொங்கு பாலங்க. இது நான் வந்து இது வரைக்கும் தொங்கு பாலம் வந்து பெங்களூரில் கேஆர்புரம் இருக்கலங்க, அங்கே ஒன்று பார்த்துருக்கேன். அடுத்தது நம்ம குஜராத்தில் பார்த்துருக்குங்க, அந்த நர்மதா ஆற்று பாலத்தில். அடுத்தது பார்க்குறது இங்கே தாங்க. சும்மா வேறு லெவலில் கட்டியிருக்காங்க. இது போக போக நல்லா டிராஃபிக் ஆகுதுங்க. ஏன்னு கேட்டேன், கூட்டம் அதிகமாக வருதுன்னு ஏன்னு கேட்டேன். அதுக்கு வந்துட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால இங்கே ஆஞ்சநேயருக்கு வந்து ரொம்ப விசேஷமாங்க. இங்கே இருக்க ஆஞ்சநேயர் வந்து படுத்த மாதிரி தாங்க இருப்பார். இன்றைக்கி வந்து எல்லாம் ரொம்ப விசேஷங்கிறதுனால எல்லாம் டிராக்டரில் அதிகமாக வராங்கங்க. இங்கே ஏதோ வேண்டுதல் மாதிரி பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் அந்த டிஜே மியூசிக்லாம் காதே அடைச்சிருங்க. எப்படி தான் அதில் வராங்கன்னு தெரில. இங்கே ஒரு ரவுண்டானா பாருங்கள், எல்லாம் யோகா பண்ணுற மாதிரி செலவு வச்சுருக்காங்க. இதில் பார்க்கவே நல்லா இருக்குங்க. மொத்தம் 2 ஆட்டோ மாறி போனோமாங்க. இப்போ நம்ம போயிட்டு அங்கேருந்து இன்னொரு இடத்துல மாறி போகணும். இதாக இறங்கியாச்சுங்க. இன்னொரு இடத்துல ஆட்டோ மாறி போகலாம். இந்த பிரிட்ஜு கீழே வந்துட்டுங்க எல்லாமே சாமி சிலையாக சாமியோட அந்த டிராயிங் வரைஞ்சிருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. அப்படியே இங்கே பாருங்கள், போட்டுக்கு வந்து ஒரு செலவு வச்சுங்க அந்த பக்கம். அதுக்கு வந்து இது வச்சுருக்காங்க பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்காங்க. அப்படியே சைடில் எல்லாம் கையில் ஃபேமிலியோட விளக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி. இங்கே வந்துட்டுங்க ஒரு ராமர் செலவு ஒன்று வச்சுருக்காங்க இந்த இடத்துல. இதெல்லாம் மகா கும்பம் நடந்து இல்லைங்க, அந்த பார்க்கிங் ஏரியா இது. இப்போயும் பஸ்ஸெல்லாம் நிற்கிதுங்க. தமிழ்நாட்டு பஸ்ஸு கூட ஒன்று பார்த்தேன் வரும்போது. சங்கம்க்கு 2 கிலோமீட்டருங்க திரிவேணி சங்கம். அதே மாதிரிங்க இங்கே இந்த மெரூன் கலர் போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது எதுக்குன்னா, இப்போ நார்மலாக நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம்னா அங்கே பச்சை கலர் தாங்க போட்டிருக்கோம். இது வந்து டூரிஸ்ட் பிளேஸுங்கிறதுனால இங்கே வந்து மெரூன் கலருங்க. டூரிஸ்ட் பிளேஸ்னாவே மெரூன் கலர் போர்டு தான் இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், கும்பமேளா நடந்த இடங்க. எல்லாம் இப்போல்லாம் காலி பண்ணி வெறிச்சோடி கிடக்குது. சைடில் ஏதோ விஐபி போராட்டிருக்குங்க. ஃபுல்லாக ஒரு 5-6 கார் பக்கம் வரிசையாக போயிட்டுருக்கு. எந்த விஐபின்னு தெரில. இங்கே ஒரு பில்டிங்கில் டிராயிங் பாருங்கள். அவ்வளோதாங்க, வியூ பாயிண்ட் வரப்போகிறோம்.
இப்போ நம்ம நேராக பார்க்குறோம்லங்க, இது வந்து கங்கா ஆரோட வியூங்க. இது அந்த ஹனுமான் பேர் வந்து படே ஹனுமான் மந்திர். இதுதாங்க அந்த கங்கா ஆரோட வியூ. தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்திரிச்சாட்ருக்குங்க. இங்கே பாருங்கள், ஒட்டகத்துக்கு டெக்கரேஷன் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே பார்க்கும்போது எனக்கு தூத்துக்குடி தாங்க ஞாபகம் வருது. அந்த உப்பு படம் இருக்குல்ல, அது மாதிரி ஞாபகம் வருது. இதுலேயே வந்துட்டு நல்லா ஸ்டீலில் ரோடு போட்டிருக்காங்க. ரோடு மாதிரி அந்த மணல் மேலே அப்படியே ஸ்டீல் போட்டிருக்காங்க நடந்து போகிறதுக்கு. இந்த திருவேணி சங்கத்து பக்கம் வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், டிராக்டரு பஸ்ஸுன்னு சொல்லி எவ்வளோ நிற்குதுன்ட்டு, இல்லை பிக்கப் அப்படின்ட்டு. சாயந்தரம் சரியான க்ரௌடு வருவோமாங்க. இந்த ஆஞ்சநேயருக்கு விசேஷங்கிறதுனால இந்த கையில் ஒரு கொடி கம்பு மாதிரி வச்சுட்டு வந்திருக்காங்க எல்லாருமே. இதுதாங்க விசேஷம் போல். இதுதாங்க கங்கா ஆறு. இந்த பக்கம் எல்லாம் கேன் மாதிரி வச்சுருக்காங்க இல்லைங்க, அதுக்கு அந்த பக்கம் ஆழம், அதனால் போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ரைட் சைடில் பாருங்கள், இது வந்து யமுனா ஆறுங்க. இது ரெண்டு நேராக போய் ஒன்று சேருங்க. இந்த சரஸ்வதிங்கிறது வந்து ஒரு கற்பனை ஆறுங்க. பூமிக்கடியிலிருந்து அப்படியே வந்து சேரதான் நம்பிட்டு இருக்காங்க. கடல் மாதிரி இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் டைமுங்க லைஃப்ல எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க. இங்கே வந்து ஒட்டக சவாரி இருக்குங்க. வரிசையாக பாருங்கள் எத்தனை ஒட்டகம் இருக்குன்ட்டு. இப்போ வந்து யமுனா ஆரோட வியூ பாயிண்ட் வந்துட்டாங்க. இங்கே தாங்க இந்த ரெண்டு இதுக்கு தான் போட்டு போயிட்டு வருதுங்க. இந்த ரெண்டு பக்கமும், அந்த பக்கமும் இந்த காட்டுன்னு சொல்லிட்டு இந்த நிறையா இருக்குங்க, இந்த பக்கமும் இருக்குது. இது ரெண்டுக்கு போயிட்டு வரத்துக்கு வந்து படகு சவாரி இருக்குங்க. இது வந்து மண்டபங்க, இங்கே வந்து தங்கிக்கலாமாம்மா. சரிங்க, நம்ம கோயிலுக்குலாம் எங்கேயும் போகலங்க. ஏன்னா அப்பா அங்கே வந்துட்டுருக்காரு. நம்ம வந்து நல்லபடியாக அந்த திருவேணி சங்கத்தை பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. இந்த கும்பமேளா நடந்துச்சு இல்லைங்க, அப்போ பாருங்கள் எவ்வளோ பேரிகார்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அதேமாதிரி இந்த பக்கம் பாருங்கள், டிராக்டரு, அதாவது தண்ணி டேங்கோட எவ்வளோ நிற்குது அப்படின்ட்டு. இப்படி இங்கேருந்து ஆட்டோ ஏறியாச்சுங்க. இந்த பாலம் பாருங்கள், இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு பாலத்துக்கடி வந்து போனதே கிடையாதுங்க. ஆட்டோவில் போகும்போது லைட்டாக கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பைக்கு, ஆட்டோ, காரு போகுமான்னு கூட கொஞ்சம் டவுட்டு தாங்க. இது ரெண்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். அண்ணா வந்து ட்ராப் பண்ணி விட்டாருங்க வண்டிகிட்ட போகிற ஸ்பாட்டுக்கிட்ட. இன்னொரு ஆட்டோ மாதிரி தான் போகணும். இந்த இடம் பார்த்துருப்பீங்க. இதில் நேராக அங்கே ஒரு கார் வருது பார்த்தீங்களா, அதில் நேராக போனோம்னா யமுனா ஆறுக்கிட்டே போகுங்க. அந்த இடத்துலையும் ஒரு காட் ஒன்று இருக்குது. காட்னா உங்களுக்கு என்னென்னு டவுட் வருங்க. அதாவது இந்த டெட் பாடிஸ் எல்லாம் எரிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இடம் தாங்க அதை இப்படி சொல்லுவாங்க. சரஸ்வதி காட் இருக்குங்க, கங்கா காட்டு. வாங்க, வண்டிகிட்ட வந்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன லோடு அப்படிங்கிறத அப்பாட்ட கேட்போம். இந்த பிரயாக்ராஜ் என்ட்ரு ஆகும்போதுங்க, லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம், நைட் டைமில் ஒரு ஆர்ச் பார்த்துடலாம். மேலே போட்டிருக்கு பாருங்க, யமுனா துவார் அப்படின்ட்டு. ரெண்டு பக்கமும் ரெண்டு சாமி இருக்குங்க. மேலே வந்து என்ன சாமி, லட்சுமி சாமின்னு நினைக்கிறாங்க. போய் சென்டரில் இருந்துங்க ஆர்ச்சோட வியூ பாயிண்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பார்க்கவே நல்லா இருக்குங்க. நைட் டைம் வரும்போது அந்த லைட் செட்டிங்லாம் போட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம லோடுக்கு எங்கே போகிறோங்கிறத நான் சொல்கிறேங்க. வர வழியில் கடையில் ஃபுல்லாக அந்த கப் மாதிரி கமுத்தி வச்சுருந்தாங்க. என்னென்னு கேட்டோம், குலோப் ஜாம் அப்படின்னாங்க. வாங்கலாமாங்கப்பா? 2 प्लेट 2 भैया. இங்கே ஃபுல்லாக குலோப் ஜாம் ஃபேமஸ் போடுங்க. 1 प्लेट का 20 रुपया ना. थोड़ा जीरा डाल दो वाला बता. ठीक है भैया. वो क्या के लिए? वो बड़ा वाला पार्सल का. ठीक है ठीक है. பார்சலாக வாங்க. அது எப்படிங்க பாருது, சாப்பிடுங்க. டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. அதனால தான் இன்னும் 2 வாங்கிட்டேன். இப்போ என்ன ஒன்று எடுத்துங்க.
ஒரு அரை எடுத்துங்க ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க, அப்படியே சூடாக இருக்காங்கப்பா. குலோப் ஜாம் கடை பாருங்க, வரிசையாக இருக்கு. ஆனால் நல்லா இருந்துச்சுங்க. ஒரு பிளேட் வந்து 20 ரூபா, 20 ரூபாய்க்கு ஒர்த்து, சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. வாங்க ஒரு 100 லிட்டர் டீசல் வச்சுட்டு போயிடலாம். $100 லிட்டர் டாலா போய் பார்த்துருப்பேங்க. லாஸ்ட் வீடில் வந்துட்டு இந்த பெட்ரோல் பம்பில் தான் வண்டி நிறுத்திட்டு எடுத்துகிட்டு போயிருப்போம். ரிட்டன் வரும்போது டீசல் அடிச்சுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் இங்கேயே அடிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா வண்டியை பார்த்துட்டாங்க காலைல. வண்டி எல்லாமே நம்பர்லாம், ஃபோன் நம்பர்லாம் நைட் நிறுத்தும் போது எழுதி வச்சுட்டாங்க நோட்டில் வாங்கி. இன்கேஸ் நெக்ஸ்ட் டைம் வந்து அப்புறம் நிறுத்த விட மாட்டாங்க. டீசல் அடித்தாச்சுங்க. இங்கே ஒரு பாண்டியில் வந்து இஞ்சி ஏற்றிட்டு வந்திருக்காங்க கர்நாடகாவிலேருந்து. அப்பா அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காருங்க. வந்ததுக்கப்புறம் அப்படியே கிளம்புறோம். போக சொல்கிறேங்க, எந்த ஊர் போகிறோம், என்ன லோடு அப்படிங்கிறது எல்லாமே. போகலாமாங்கப்பா? இப்போ வந்துட்டுங்க நம்ம ஜபல்பூர் போயிட்டுருக்கோங்க. அன்லோடு பண்ணலாம் அலகாபாத்தில், பிரயாக்ராஜில். அங்கேருந்து 350 கிலோமீட்டர் எம்டி போகிறாங்க. இங்கே லோடே எங்கேயும் இல்லைங்க, ஃபுல்லாக டல்லுங்க. கான்பூரில் கேட்டோம், அங்கே லக்னோ பக்கம் கேட்டோங்க, கோரக்பூர் ஆஃபீஸ் இருந்துச்சு அங்கே கேட்டோம். அதுக்கப்புறம் சத்தர்பூர், என்னோடய மொகுபாவா அது ஒரு ஊருங்க. எல்லாமே எங்கள் எம்பி யூபி இந்த பார்டர் எல்லாமே கேட்டோம். அப்புறம் இங்கே கட்னியில் கேட்டேங்க, அங்கேயும் வாடகை ரொம்ப டல்லுங்க. ஜபல்பூர் தான் அப்புறம் கேட்டோம், வர சொல்லியிருக்காங்க. கோதுமை எந்த ஊருக்குன்னா பெருந்துறை தாங்க ஏற்றலான் இருக்கோம். அது என்னங்கிறது வந்துட்டு பெருந்துறையா கோயம்புத்தூரில் சேலமாங்கிறது நம்ம அங்கே போனால் தான் தெரியும். முன்னாடி போனால் சொகாகின்னு ஒரு காடு ஒன்று பார்த்துருப்பாங்க இறங்குற மாதிரி, யூபிஎம்பி பார்டரில். இப்போ அது ஏற போகிறோங்க, அதை பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி வந்துருந்தோம்னா ஏறும்போது நம்ம வியூ வந்து லெஃப்ட் சைடில் வந்துருக்குங்க, நல்லா இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. இனிமேட்டு இங்கே வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்து கனெக்ட் பண்ணி தாங்க லோடு ஏற்றணும். ஏங்கப்பா இந்தமேட்டு இந்த பிரயாக்ராஜ் இங்கே யூபிக்குள்ளே வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்து கணக்கு பண்ணி தான் லோடு ஏற்றணும். ஆமாம் ஆமாம் ஆமாம், இது ஒன்று வந்தது ஒன்று. ஆமாம், நம்ம வந்தது வந்து ரோடு வந்து ஈரோடு, பெருந்துறை, கோயம்புத்தூர் சொல்லியிருக்காப்படி. அது எந்த ஊருக்கு ரெடியாகும் தெரியல, காலையில் பார்த்தா தான் தெரியும். பார்க்கலாங்க அது எதுன்னு. அப்புறம் நீ இது கோயிலுக்கு போன எப்படி தான் இருந்தது? இங்கே பிரயாக்ராஜ் இந்த திருவேணி சங்கமாங்கப்பா. அது இப்போ நல்லா தான் கேட்கலாம் நினச்சி கேட்காம விட்டேன். நல்லா தாங்க இருந்தது. சரி சரி. ஆட்டோ அதான் இங்கேருந்து அதான் அம்மாளியை கூப்பிட்டு போனோம்ல. ஆமாம். வந்தாப்புல ஆட்டோவுக்கு வந்து 2 இடத்துல மாறி மாறி போனோம். ஒரு ஆளுக்கு 10 ரூபா தான். இப்போ மொத்தமே போகிறதுக்கு 2 ஆட்டோ மாதிரி போனோம், வரும்போது 2 ஆட்டோ மாதிரி போனோம். மொத்தமே வந்து பார்த்தா 80 ரூபா. இல்லை ஆட்டோ செலவில் 80 ரூபா தான். ஒரு ஆளுக்கு 40 ரூபா போயிட்டு வரதுக்கு. ஆட்டோ நடந்து எவ்வளோ தூரம் போனீங்க? நடந்து போனீங்க? உள்ளே நடந்து போனது ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குங்கப்பா, இறக்கி விட்ட இடத்துல இருந்து. சரி சரி. ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போனோம். அந்த பக்கம் நர்மதாங்கிற பாருங்க, யமுனா ஆறுங்கப்பா. இந்த பக்கம் வந்தது கங்கை ஆறு. 2 போய் ஒரு இடத்துல சேருதுங்கப்பா. இன்னொரு ஆறு வந்து சரஸ்வதினு ஒரு ஆறு. சரி சரி. அது அந்த 2 ஆறு சேர்ந்து போகுதுங்கப்பா. போகுது அந்த போறது தான் சரஸ்வதி ஆறுன்றாப்புல நம்ம கூட வந்த கைடு. சரி சரி. கூட அமளி வந்தார் இல்லைங்க, அவர் என்னங்கிறாருன்னா 2 ஆறு சேர்ந்து போறதா சரஸ்வதி ஆறு அப்படின்னு. நான் வந்து அதோட போறதுக்கு முன்னாடி அதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்கப்பா. அது சரஸ்வதி ஆறுங்கிறது வந்து இருந்தது, இப்போ இல்லைங்கப்பா. அதெல்லாம் ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததாமா. சரி சரி. அது வந்து ஒரு இப்போதைக்கு வந்து பூமிக்கடியிலிருந்து வந்து அப்படியே சேர்றதா சொல்றாங்க. அது ஒரு நம்பிக்கை. பூமிக்கடியிலிருந்து வந்து அந்த நதி வந்து இது 2லயும் சேருது, அதுதான் திருவேணி சங்கம் அப்படின்னு. இப்போ எப்படின்னாங்கப்பா, நம்ம கூடுதல் இருக்குல்லங்க பவானி. ஆமா ஆமா, கூடுதல்ங்கிறாங்க. அந்த 2 தண்ணி பவானி 3 ஆறு சேருது. ஒன்று பவானி, இன்னொன்று காவேரி, இன்னொரு ஆறு வந்து அது பூமிக்கடின்னு தான் வருதுங்கிறாங்க. அவ்வளோதாங்க, ஹைட்டில் போயிட்டு இருக்கோம். இதை தாண்ட முடிஞ்சா லெஃப்ட் வந்துருங்களாங்கப்பா. அந்த வண்டி சைடு வாங்கல. அப்புறம் போனாங்கப்பா. என்ன இப்போ தான் அந்த மகா கும்பகாலம் முடிஞ்சிருக்கு. அது 144 வருஷத்துக்கு ஒரு வேலை வருவாங்கப்பா. அது இப்போ வந்து முடிஞ்சது 144 வருஷத்துக்கு. ஆமாம் ஆமாம். பின்ன மேலே 144 வருஷம் கழிச்சு தான் வருமா? ஆமாம். சரி சரி. அப்புறம்
என்ன எல்லாம் கும்பமேளா போட்ட இதெல்லாம் எல்லாம் செட்டில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் சுற்றி ஒரே நாத்தங்க கப்பு. அதான் என்ன அதான் அங்கங்கேயே எல்லாம் இதாக இருக்குது, ஒரு இதாக இல்லாமல். அதான் சுத்தம் பண்ணி இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் சுத்தம் யாருங்க பண்ணுறது. அப்புறம் கோயிலுக்கு போகலான்னு பார்த்தாங்கப்பா. சரி நம்மகிட்ட கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த திருவேணி சங்கம் 3 ஆறு சேர்ற இடத்துல மட்டும் போய் கொஞ்சம் தீர்த்து எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே வந்துட்டாங்கப்பா. சரி ரைட்டு. இந்த இடத்த தாங்க இன்னும் ஒரு லைட்டாக வெளிச்சிருக்கும்போது பார்த்துருந்தா அவ்வளோ அழகாக இருந்திருக்கும். என்ன பள்ளத்தாக்க தாங்க இந்த பக்கம்? இந்த பக்கம் ஃபுல்லாக அப்படியே பள்ளங்கப்பா. சரி சரி. இது நாக்பூர் போய் பேலு எம்டி போய் ஒரு வண்டி ஏற்றுறாங்களாமாங்க. அது நமக்கு நாக்பூர் போய் ஏற்றி ஏங்கப்பா பிடிச்சி வழியில் கர்னூல் கர்னூலாம் பிடிச்சி பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க. அதான் 20,000 ரூபாய் கேஸ் போட்டாங்களா அவங்க வண்டிக்கு சொல்லல. அதான் அது எல்லாம் தேவையில்லாத வேலைங்கப்பா. இனிமேட்டு இங்கே வர மாதிரி இருந்தாங்கப்பா, பட்டாசுலாம் ஏற்றக்கூடாது. ஆமாம் வேற லோடு ஏற்றி வரணும். வேற இந்த வாழைக்காய் சீசனில் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அது இஞ்சி அதெல்லாம் நல்ல வாடகை வராங்கப்பா. நாம் தான் ஒன்றும் சரியில்லை. ஆமாம் பார்ப்போங்கப்பா, அடுத்த ட்ரிப்பு கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் தெளிவாக ஒரு நாள் லேட்டானாலும் தெளிவாக பார்த்து லோடு ஏற்றிக்கலாங்கப்பா. அது வேணா கரெக்டு தான். ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருந்தாருங்க, அப்பாவை தான் வண்டி ஓட்டுறாரு அப்படின்ட்டு. அதாவது நான் அப்பா ஓட்டும் போது தாங்க நான் வீடியோவே எடுக்கிறேன், அதனால் பார்க்குறதுக்கு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. இப்போ நைட்டு நீ தான் நாங்கள் அதிகம் ஓட்டுற? நைட்டு இந்த ஆமாங்கப்பா, இந்த இதில் வந்துட்டுங்க ஒரு சாப்பிட்டு ஒரு 8 மணிக்கு எடுத்துனீங்கன்னா வெடிக்கால ஒரு 3 மணி 4 மணிக்கு நான் ஓட்டுவேங்க. அப்புறம் அப்பா வெளியே போடுவேன். இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குதுங்கப்பா. எங்கதாங்க? மேலையா? இங்கே லெஃப்டில் கீழே இருக்குதா மேலையா? மலை மலையா? இப்போ நம்ம போய் கொஞ்சம் தூரத்தில் இறங்குவோம் அங்கே. சரி சரி. நானும் நேற்று பார்த்தேன், பார்க்க முடியல, இன்றைக்கி இருட்டு கட்டி போச்சு. ஆமாம் இருட்டு கட்டி போச்சு. ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி வந்தோம்னா பார்த்துருக்கலாம். ஆமாம். இன்கேஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சுங்க அங்கே பிரயாக்ராஜ் வர மாதிரி இருந்தால் வெயில் காலத்தில் வர வேண்டாங்க. வெயில் வந்து தாறுமாறாக இருக்குங்க. அப்படியே இந்த பீச் ஓரத்துலலாம் காற்றடிக்கும்லங்கப்பா. காற்றடிச்சா எப்படி மணலாக வரும், ஆமாம் அந்த மாதிரி இங்கேயும் ஃபுல்லாக இன்னைக்கு ஒரு காற்று அடிச்சது வருங்க. அடிக்கிற வெயிலுக்கு அந்த காற்றுக்கும் 1வது மாதம் 2வது மாதம் வந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். 1வது மாதம் 2வது மாதம். அதாவதுங்கப்பா இங்கே காசி வாரணாசி இந்த இங்கே ட்ரிப்பே வர மாதிரி இருந்தால் நார்த் சைடு பனி காலத்தில் தான் வரணும். அதான் மழை காலத்துலேயுமே வெயில் காலத்துலேயும் வந்தோம்னு வைங்க. 1வது மாதம் வந்தோம்னா கரெக்டாக இருக்கும். 1வது மாதம் வந்து டிசம்பரு ஜனவரி இது 2 பிப்ரவரி நவம்பர். இது நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த 4 மாதத்தில் வரலாம், நல்லாயிருக்கும். இது நான் அண்ணன் லோடு ஏற்றிட்டு போகிற மாதிரி போயிட்டு இருக்காரு பஸ்ஸு. ஏங்கப்பா அதான் டிக்கெட்டு இழுக்க மாட்டேங்குது. நான் சொன்ன சிவன் கோயில் வந்துங்க இங்கே மேலே இருக்குது. இந்த இதில் போடுங்க, படியில் ஏறி போன மாட்டிருக்கு. ஜபல்பூருக்கு இன்னொரு 20 கிலோமீட்டர் இருக்குங்க. ரைட் சைடில் வந்துட்டு இந்த டிராக்டரில் இது ஏற்றிட்டு வராங்க, லோடு ஏற்றிட்டு வராங்க பார்த்தீங்களா, ராங் சைடு தாங்க வராங்க. லைட்டும் போட்டுற மாட்டேங்கிறாங்க, பக்கத்தில் தான் தெரியுது வண்டி வர்றது. ஆஃபீஸ் வந்தாச்சுங்க. தமிழ்நாட்டு வண்டி ஒரு 4-5 வண்டி நின்றுருக்கு. ஏங்கப்பா மழை பெய்யுது, லோடாகுமா? நல்லாவே பெய்யுதுங்க. இப்போ மழை வந்துட்டுங்க, விடாமல் பேஞ்சிட்டே தான் இருக்குது. சரி பார்த்தேங்க, இந்த ரோடு வந்து மழை பெய்யும் போது சென்டரில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சும்மா நான் வேறு லெவலில் இருக்குங்க, நீங்களும் பார்த்து இருப்பீங்க. இப்போ வந்து என்னென்னாங்க, டோல்கேட் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் யாரும் கிடையாதுங்க, மொத்தமாக இந்தியா ஃபுல்லாகவே ஏற்றிருப்பாங்களாட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த 350 கிலோமீட்டர் எம்டி வந்துடலாங்க பிரயாக்ராஜ்லேருந்து இங்கே ஜபல்பூருக்கு. இதுலேயே மொத்தம் 6 டோல்கேட் இருக்குங்க. அந்த 6 டோல்கேட்டுக்கும் நம்ம ரிட்டன் அதாவது 31 மார்ச் வந்ததுக்கும் ஏப்ரல் 1 இப்படி வந்ததுக்கும் எவ்வளோ ஏற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு யூபியிலேருந்து பார்க்கலாங்க. யூபியில் வந்துட்டு நம்ம ஒரே ஒரு டோல்கேட்டுங்க, ஹாரோ அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நம்ம ரிட்டன் போகும்போது வந்து 495ங்க, ரிட்டன் வரும்போது
515. இதில் வந்து 20 ரூபா ஏறி இருக்குது. அடுத்தது மத்திய பிரதேசில் வந்துட்டுங்க ஜிரியான்னு ஒரு டோல்கேட்டு. இது வந்து போகும்போது 455, ரிட்டன் வரும்போது 470 ரூபாங்க. 15 ரூபா ஏறி இருக்குது. அடுத்தது மீதி இப்போ வர டோல்கேட் எல்லாமே எம்பி தாங்க. அடுத்தது ஜோக்னிங்கல்னு ஒரு டோல்கேட்டுங்க. அது வந்து நம்ம போகும்போது 445, ரிட்டன் வரும்போது 460, அது ஒரு 15 ரூபா ஏறி இருக்குது. அடுத்தது ஒடக்கின்னு ஒரு டோல்கேட்டுங்க. அது 605 ரூபா. நம்ம இப்படி யூபி போகும்போது ரிட்டன் வரும்போது வந்து பார்த்தோம்னா ஜபல்பூர் வரும்போது 25 ரூபா ஏறி இருக்குங்க. 630 ரூபா இப்போ. அடுத்தது கெர்வாசினின்னு ஒரு டோல்கேட்டுங்க. அது வந்து போகும்போது 630, இப்போ வரும்போது 655, இது ஒரு 25 ரூபா ஏறி இருக்குது. அடுத்தது மொவாரான்னு ஒரு டோல்கேட்டுங்க. அது வந்து போகும்போது 660, வரும்போது 680, மொத்தம் 20 ரூபா ஏறி இருக்குங்க. இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா நமக்கு கணக்குக்கு வந்து இது ஒரு 80, 90, 100, 120 ரூபா ஏறி இருக்குங்க 6 டோல்கேட்டுக்கு. இன்னும் நம்ம ஊருக்கு போகிறதுக்குள்ளே பார்த்தோம்னா கணக்குக்கு எப்படி ஒரு 500, 600 மேலே ஏறி இருக்குங்க. அதுவும் தமிழ்நாட்டில் வந்துட்டு எல்லாம் 30 ரூபா 40 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் மெயினாக உங்களுக்கு நான் தமிழ்நாட்டில் போகும்போது உங்களுக்கு நான் போட்டுருவேங்க. கிருஷ்ணகிரி டோல்கேட்டு, தொப்பூர், அடுத்தது இதுங்க ஓமலூர், நம்ம நாமக்கல், அடுத்தது நம்ம ரெகுலராக போகிறோம்லங்க அரவக்குறிச்சி, பொறரோடு, கப்பலூர், இது எல்லாமே எவ்வளோ ஏறி இருக்குது அப்படிங்கிறது செப்பரேட்டாக தமிழ்நாட்டில் நான் உங்களை வந்து சொல்கிறேன் பார்த்துட்டு. இப்போ அப்பா வந்து சமையல் செஞ்சிட்ருக்காருங்க. சமையல் செஞ்சதுக்கப்புறம் நம்ம முன்னாடி 1 கிலோமீட்டர் போனால் ஒரு காய் கடை இருக்குங்க. அப்படியே அப்பா நாமளும் கொடை எடுத்துக்கலாங்க. மழை வந்துச்சுன்னா இன்கேஸ் வர வாய்ப்பு இருக்குது. பார்த்தா அப்படி தான் தெரியுது மேலே. போயிட்டுங்க காய் வாங்கிட்டு அப்படியே வரலாம் ஜாலியாக. லோடு வந்துட்டு பார்க்கலாங்க. கொஞ்சம் மழை பெய்யறதுனால கொஞ்சம் டல்லாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். சாப்பிட்லாங்க. வண்டியில் வந்து இன்றைக்கி தக்காளி குழம்பு. காய் எதுவும் இல்லைங்க. முன்னாடி ஒரு 1 கிலோமீட்டர் போகணும். சாப்பிட்டுட்டுங்கப்பா ஒரு வாக்கிங் மாதிரி போய் காய் வாங்கி வந்துடலாம். சரி. லோடு ஏற்ற போகலாங்க. இப்போ ஜபல்பூர்லேருந்துங்க ஒரு 15 கிலோமீட்டர் போகணும். எந்த ஊருக்குன்னு பார்த்தோம்னா சேலங்க. கோதுமை லோடு ஏற்ற போகிறோம். முன்னாடி நம்மளை கூப்பிட்டு போய் மில்லில் விட்டுட்டு வந்து வருங்க ஆஃபீஸ்காரன்னு. நம்ம போயிட்டுருக்கோம் 14 கிலோ ஒன்றுங்க. மொத்தம் 2 பேரும் ஒரு இடத்துல லோடு ஏற்ற போகிறோம். ஏற்றுனா எல்லாம் நைட் தான் பாஸ் பண்ணுங்கப்பா. ஆமாம், நைட் தான் பாஸ் பண்ணுவோம். எல்லாம் போன ட்ரிப் வரும்போது போன வருஷம் பார்த்ததுங்க அந்த பக்கம் எல்லாம் பச்சை பசைன்னு இருந்துச்சு எல்லாம். ஆமாம் ஆமாம். இப்போ திடீர்னு எப்படிங்கப்பா திடீர்னு இப்போ இந்த வெயிலில் மழை அதான் தெரியல. இப்போ நீங்கள் போர் ஓட்டும் போது இப்படி தான் பெய்யுமாங்க எம்பியில்? இப்போ அது 1ஆவது மாதம் வந்து மழை பெய்யும். இப்போ வந்து 3ஆவது மாதமெல்லாம் மழை பெஞ்சதே கிடையாது. இப்போ தான் பெய்யுது. டோட்டலாக கிளைமேட் எல்லாம் சேஞ்ச் ஆகி போச்சாட்டு இருக்குதுங்கப்பா. இன்னமேட்டுங்கப்பா நம்ம இந்த இங்கே ஸ்லோ பண்ணிங்கப்பா. வண்டி பாஸ் ஆகாது, அது போயிடட்டும். யூபி வர மாதிரி இருந்தால் இந்த பக்கம் வரவே கூடாதுங்கப்பா. அப்படி போனால் அந்த ஆக்ரா லைனு அதுங்க லோடிங் பாயிண்ட்டுங்கப்பா. யூபியில் வந்துட்டுங்க லோடிங் பாயிண்ட்டு கிடையாதாமாங்கப்பா. நானும் எல்லாம் விசாரித்தேன். யூபியில் வந்துட்டு லைட்டு போட்டுக்குங்கப்பா. யூபியில் வந்துட்டுங்கப்பா எங்கே ஏற்றினாலும் அங்கே எம்பி தான் எம்டி வருவாங்களாமா அதிகமாக. அதான் அப்படி இல்லைனா ஹைதராபாத், பெங்களூர் ஏற்றிட்டு போய் மறுபடியும் ஊர் பக்கம் போயிடுவாங்க. ஏன்னா அங்கேருந்து இப்படி யூபிக்குள்ளே அந்த பிரயாகராஜ் நம்ம ஏற்றிட்டு போனவங்கப்பா. அது லக்னோ, வாரணாசி இங்கெல்லாம் வாடகை அதிகங்கப்பா எந்த லோடு ஏற்றினாலும். ஆமாம், வாடகை அதிகம். ஆனால் நம்ம தான் தெரியாமல் இந்தமேட்டு யூபி வர மாதிரி இருந்தால் பட்டாசு ஏற்றிட்டு வரக்கூடாதுங்கப்பா. எல்லாம் கண்டெய்னரில் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்களா. அதனால ஓப்பன் பாடிக்கு வந்து சுத்தமாக அங்கே வாடகையே கிடையாது. அதனால இந்தமேட்டு இந்த வேலைக்கே போகக்கூடாதுங்க. பட்டாசு ஏற்றிட்டு யூபி லைன் வரதே வேணாம். வரலாம் வாங்கப்பா. நீங்கள் அந்த வண்டி கொஞ்சம் ஜோராக எழுதி போங்கப்பா. அந்த வண்டி பின்னாடி ஓடி போயிடலாம். லைட்டை போட்டுக்குங்க. எல்லாம் இந்த ஆர்டிஓக்கு பயந்து நிறுத்திட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியலங்கப்பா. அதான் ஆமாம், ஆர்டிஓக்கு பயந்து நிறுத்திக்கிறாங்க நினைக்கிறேன். இங்கே ஜபல்பூரில் வந்துட்டுங்க நர்மதா ஆறு தாங்க ஃபேமஸ் மெயினாக. இங்கே நர்மதா ஆறு இருக்குதுங்கப்பா ஜபல்பூரில். நான் இன்றைக்கி நைட்டில் வரும்போது பார்த்தேன். எவ்வளோ தூரம் போகணும்? இதை சும்மா இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டருங்கப்பா. அண்ணன் என்னங்கிறாரு? சிரிக்கிறாரா? காய் வந்துட்டு அதான் லோட் எடுத்து போகிறோம்லங்கப்பா. நாளைக்கு கூட வாங்கிக்கலாம். நைட்டு இது கடையில் சாப்பிட்ருவோம். நாளைக்கு வாங்கிக்கலாம். மகாராஷ்டிராவில் வாங்கிடுவோம்.
அதே மாதிரிங்க இது வரைக்குமே நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. அந்த கங்கா, யமுனா, சரஸ்வதிங்க, நர்மதா, கோதாவரி, காவேரி, கிருஷ்ணான்னு நிறையா ஆறு நம்ம சேனலில் பார்த்தாச்சு. டீசல் 2 ரூபா ஏறிச்சுங்கப்பா கர்நாடகாவில். அது எப்போ தாங்க நேற்று எல்லாம் எப்படி தான் லாரி ஓட்டணும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுங்கப்பா. 2 ரூபா ஏறி போச்சு. 88 ரூபா 89 ரூபா இருந்தது, இப்போ 90 ரூபா ஆகி போச்சு. குஜராத், மகாராஷ்டிரா எல்லாமே 90 ரூபா தான். இனிமேட்டு நம்ம கர்நாடகாவில் டீசல் அடிக்கணுங்க அவசியமே இல்லைங்கப்பா. எல்லா பக்கம் ஒரே ரேட் ஆகி போச்சு. இப்போ கணக்குக்கு டோல்கேட் வந்து நம்ம இப்போ குஜராத் இப்படி வரணும். இப்போ இதுலேயே 700-800 ரூபா பக்கம் ஏறி போச்சு. வாங்க அதுக்குள்ளே எடை போட்டு போயிடலாம். முன்னாடியே சொல்லியிருக்கலாங்க, தாண்டி வந்தான்னு சொல்கிறாரு. மறுபடியும் யூட்டன் மட்டும் தான் போய் போடணும். போகலாம் வாங்கப்பா. எடை போட்டாச்சுங்க. 14 கிலோ எடை போட்டு நின்றுருக்காங்க. மொத்தங்க நம்ம கர்நாடகாவில் எப்படி பார்த்தாலும் ஒரு ட்ரிப்புக்கு 600-700 டீசல் அடிப்பேங்க. அப்போ 2 ரூபா ஏறி இருக்கா, 1400. டோல்கேட் செலவு ஒரு 800 ரூபா பக்கம் ஏறி இருக்குங்க. மொத்தம் இனி நமக்கு ட்ரிப்புக்கு வந்து 2200, 2000-2200 ரூபா பக்கம் லாஸ் தாங்க. ஆனால் வாடகை அதே வாடகை தாங்க. எந்த ஊர்லேயும் எந்த ஒரு வாடகை ஏறவும் கிடையாது. எடையை போட்டுங்க லோடு ஏற்றுற கிளம்பலாம். நம்ம அதெல்லாமே நம்ம லோடு ஏற்றிட்டு கிளம்புற எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. இது நேராக மைகர் போடுற ரோடாங்கப்பா. மைகர் ரோடு தாங்க. இது இந்த பிரயாகராஜ் கோயிலுக்கெல்லாம் வரமா இருந்தாங்கப்பா. வரமா இருந்தாங்கன்னு ஒரு ஐடியா சொல்கிறேங்க. அந்த மாதிரி இப்போ நாங்களே இன்கேஸ் ஃபேமிலி வரமா இருந்தாலும் இந்த ஐடியா தான் ஃபாலோ பண்ணணும். என்னன்னாங்கப்பா, ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெயினில் வந்துடணுங்கப்பா. ட்ரெயினில் வந்தோம்னா ஒரு குறைஞ்சது ஒரு 2 நாள் இல்லை ஒரு 3 நாள் இருக்கணுங்கப்பா. வந்துட்டு நீட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக கோயிலுக்கு போகணுங்கப்பா. நேராக போய் அந்த திரிவேணி சங்கம், கங்கா, யமுனா, சரஸ்வதி ஆறு சேருதில்ல, அங்கே போயிட்டு குளிச்சுட்டு அடுத்தது நேராக போனோம்னா உள்ள சாமி அந்த ஒரு இங்கே இருக்கிற அனுமான் சாமி வந்து படுத்த மாதிரியே இருக்குதாமாங்கப்பா. இங்கே இருக்கிற அனுமான் சாமி எல்லாத்துலேயும் அனுமான் சாமி வந்து நின்றுட்டு தான் இருக்கும். ஆமாம். இங்கே இருக்க ஆஞ்சநேயர் வந்து படுத்துருக்காப்புல. எங்கள் அப்பா போட்டில் போகிறோம்னு சொல்ல, அவர் போட்டில் எங்கே போகிறது? போட்டில் வந்துட்டுங்கப்பா இந்த பக்கம் கங்கை யமுனா இருக்குல்ல, அதை மட்டும் கிராஸ் பண்ணுறதுக்கு. சரி 2 பக்கமும் கிராஸ் பண்ணிக்கலாங்கப்பா. இந்த பக்கம் யமுனா இருக்கு. போட்டுக்கு வந்து எவ்வளோ 50-100 ரூபா சொன்னாங்க ஒரு ஆளுக்கு. சரி. அந்த பக்கம் ஒரு சிவாலய பார்க்குன்னு ஒன்று இருக்குங்க. நான் அதுக்கு இமேஜ் போடுற பாருங்க. மேலே அதாவது மேப் வியூவில் பார்த்தோம்னா, சேட்டலைட் வியூவில் பார்த்தோம்னா இந்தியா மேப் மாதிரி இருக்குங்க. உள்ளே வந்து சிவன் கோயில் இருக்குது, பார்க்குங்க. அது இல்லாமல் உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கலாம், எல்லாமே பண்ணலாமாட்டிருக்கு. அதே மாதிரி ஆட்டோவில் தான் போகணுங்கப்பா. நம்ம தெரியாமல் தத்த புத்தன் பேசணும்னு வைங்க, 100-200 பிடிக்கிட்டு விட்ருவாங்க. ஆட்டோவில் போகிறோமா, ஆட்டோவில் போனால் அதிகபட்சம் 10 ரூபா இல்லைனா ஒரு ஆளுக்கு 20 ரூபா தான். சரி. நானே என்ன நினச்சேன்னா, சரி ஆட்டோவில் போனோம்னா எப்படி காசு போயிட்டு இடத்துக்கு 300-400 ஆகி போகுதுன்னு நினச்சேன். இது நம்ம கூட அமாலி வந்தார் இல்லைங்க, அந்த லோடு மேனு. அவருக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டுறதுக்கு 500 ரூபா கேட்டார். பெட்ரோல் 200 ரூபா கேட்டாருங்க. பைக்கில் போகிறதா ஃபஸ்ட்டு பிளானு. அப்புறம் அவர் என்னன்ட்டாருன்னா, பைக்கு ஃப்ரெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டார், நம்ம ஆட்டோவிலே போகலாம் அப்படின்னாரா. அப்புறம் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பெட்ரோல் 200 சொன்னீங்களா, ஆட்டோவுக்கு நான் தான் போட்டுக்கிட்டேன், அதனால் 300 ரூபா தரணும் அப்படின்னு. அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 400 ரூபா வாங்கிட்டு போயிட்டாருங்க. இதெல்லாம் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு நீட்டாக கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டார் வண்டிகிட்டே. ஏங்கப்பா? ஆமாம், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாம், அது ஒரு தொந்தரவு இல்லை. இதே நம்ம கேட்டுக்கிட்டு. ஆமாம், இதே இந்த வாரணாசி ஒரு டைம் போயிருந்தாங்க. அங்கே எல்லாம் கைடுன்னு சொல்லி நிறைய பேர் இருந்தாங்க. இங்கே கைடுங்கிறது யாரும் இல்லைங்கப்பா. அப்படி கைடுன்னு இருந்தாலுமே நமக்கு இங்கே ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம கேட்டாவே சொல்லுவாங்க, திரிவேணி சங்கம் போனோம்னாவே போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம், அவ்வளோதான். பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. அங்கே அதான்
இப்படியே லோடு ஏற்றுறது வந்து குடோனுக்குள்ள விட்டு ஏற்றினா பரவாயில்லைங்கப்பா? ஆமாம் தாங்க, குடோனில் ஏற்றுறாங்களா இல்லை வேற எங்கே ஓப்பனில் ஏற்றுறாங்களா அதுவும் தெரியலையே. ஓப்பனில் ஏற்றுற மாதிரி இருந்தால் எனி டைம் மழை வர வாய்ப்பு ஓப்பன் இருக்குங்க. ஏற்றுற மாதிரி இருந்தால் இப்போ நேற்று மழை பெஞ்சதுக்கு எப்படி எல்லாம் நனைஞ்சு போயிருக்குங்களா? ஆமாம்மா, அது கோதுமையில் நனைஞ்சு போயிருக்கும். அது அப்படி ஏற்ற மாட்டாங்கப்பா. குடோனாக தான் இருக்கும் இல்லைன்னா இங்கே வெயிட் போட்டிருக்காங்க, அங்கே வந்து குடோனுக்குள்ளே வெயிட் போட்டு தான் ஏற்றுவாங்க நினைக்கிறேன். ஆமாம்மா, அப்போ குடோனாக தான் இருக்கும். ஆமாம். சரிங்க, நாமளும் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். லோடு ஏற்றுறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. ஏற்றிட்டு எந்தெந்த வழியாக ஊருக்கு வரப்போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.